இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றும் காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலும் கூட ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றும் காரியம் என்ன? அவர் சந்தோஷத்தை தருகிற ஆவியானவராக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுவதை நாம் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உலகத்திலே நிறைய பொருட்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் நான் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு அருகில் ஒரு மிக நல்ல ஒரு பணக்கார லேடின்னு அவங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது. நல்லா கொஞ்சம் ஆனால் நல்லா பேசுனாங்க, அவங்க நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே குடும்ப கதைகளெல்லாம் அப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. நான் என்னுடைய ஃபேமிலியெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்கும்போது அப்படியே கண்ணீர் கட்டி நின்றுது. அப்போ நான் என்ன ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது சொன்னாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது சிஸ்டர், எல்லாம் இருக்குது, எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை, ஹஸ்பண்ட் நல்ல ஒரு வேலை பார்க்குறாரு, பிள்ளைங்க எல்லாரையும் திருமணம் முடிச்சாச்சு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு அப்போ என்ன கவலை இல்லையா அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்னுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானமே இல்லை. என்னுடைய கணவர் என்னோடு அன்பாகவே இருக்க மாட்டான். எனக்கு என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய வேலைக்காரர்கள் இடத்துல காட்டுகிற அன்பை என்னுடைய கணவன் என்னிடத்திலே காண்பிப்பதில்லை என்று சொல்லி பாருங்கள், எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். உங்களுக்கு எவ்வளவோ பணம் இருக்குது, எவ்வளவோ ஆஸ்தி இருக்குது, எவ்வளவோ செல்வம் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் அவங்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு, அவரோட மனதிலே சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சமாதானத்தை கொள்ள முடியவில்லை. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, கண்டிப்பாக அந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி நான் அவரிடத்திலே பேசி கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் சொன்னேன், நான் இன்னும் அடுத்த முறை எப்போமாவது உங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஏன்னா அவங்க அந்த சிவகாசி பகுதியை சார்ந்தவங்க தான். அப்புறம் எப்போமாவது சந்தர்ப்பத்தை சூழ்நிலையில் உங்களை சந்திக்க இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி கொண்டு தர்றேன், கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க என்று சொல்லி அந்த லேடியோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க. என்னோடய நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக் இருக்கும், அவ்வளோதான். அப்போ நானும் கூட அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பேசலை, ஆனால் நான் அவங்களோடு பேசணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இன்னும் கூட நம்ம ஆண்டவரை பற்றி அதிகமாக அந்த லேடிக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசை என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் உள்ளத்தில் அந்த சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வேஸ்டான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் இல்லையா? இந்த சந்தோஷத்தை யார் தருகிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரும் விரும்புகின்றார். இந்த சந்தோஷம் நமக்குள் வரும் பொழுது இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடுகளாக தெரியாது, ஒரு உபத்திரவமாக தெரியாது, ஒரு கண்ணீராக நமக்கு தெரியாது. ஏன்? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருந்து அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவராக நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு துச்சமாக தோன்றும். எனக்கு அன்பானவர்களே, ஏன் பவுல் அனுபவித்த வேதனைகள் எத்தனை, பாடுகள் எத்தனை, வியாதிகள் எத்தனை, ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் எத்தனை மகிழ்ச்சியாக இருந்து எத்தனை நிருபங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் இல்லையா? இன்றளவும் நமக்கு அவர் ஒரு திருஷ்டாந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? அவர் மரித்தாலும் கூட ஒரு திருஷ்டாந்தமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம், எதற்கு? இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை இந்த பவுல் தன்னுடைய உள்ளத்திலே பெற்றிருந்ததினாலே அவருடைய உள்ளத்திற்குள் அத்தனை ஒரு மகிழ்ச்சி, அத்தனை ஒரு சந்தோஷம். என்ன நேர்ந்தாலும் என்ன, எல்லாவித நெருக்கங்களின் மத்தியிலும், எல்லாவித குழப்பங்களின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும்
நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்று நாம் வாழ முடியும். இதை பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலைகள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பதினாலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு எந்த கவலை, நான் சொல்லுவேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? இந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கின்றார், எனக்கு போதித்தவர் உணர்த்துகின்றார், என்னை செம்மையான பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகின்றார். இப்படிப்பட்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், அப்போ நான் ஏன் கவலைப்படணும்ல? நான் அவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமாக நான் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட கிருபைகளை நீங்களும் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஆவியானவர் உங்களுக்குள் நிலைத்திருந்து உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தினாலே இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அவர் உங்களை மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கின்றார். நான் பாவியாக இருந்த காலங்களிலே நான் அனுபவித்த சந்தோஷங்களை பார்க்கிலும், உண்மையிலே பாவ சந்தோஷங்களை காட்டிலும் என் ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணி மகிமையாக என்னோடு கூட இருக்கின்றாரே, அந்த அனுபவத்தின் சந்தோஷம் இருக்கிறதே, அதை என்னால் விவரித்து சொல்லவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இன்னும் பாருங்க, உன்னுடைய சஞ்சலம் நீங்க உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார். பாருங்க, அவரோடு கூட நாம் இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதற்கு நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் கூட நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதினாலே, அவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுவதனாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் நான் தவறுகிற வேளைகளில் எல்லாம் என்னை கூட்டி சொல்லிக் கொடுக்கின்றார். மகளை, நீ செல்லுகிற வழி எனக்கு பிரியமல்ல, மகளை, நீ செல்லுகிற பாதை எனக்கு விருப்பமல்ல என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசுவதை அனுதினமும் என் வாழ்க்கையில் நான் உணர்கிறேன். எல்லா குழப்பங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலையும் நான் அவருக்குள் மாத்திரம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக என்னால் வாழ முடிகிறது. ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாடுகளின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், பல்வேறுபட்ட குடும்ப சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை வருந்தி அழையுங்கள். நீங்கள் என்னிடத்தில் வாங்க, எனக்குள் வந்து வாசம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் நமக்குள் வருவார் என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள் வருந்தி அழைப்போமா? எங்கள் அன்பு நிறைந்த இயேசுவே, இந்த அருமையான நல்ல 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்த வசனங்கள்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கின்றீங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை சந்தோஷப்படுத்துகிறது ஆவியானவராக இருக்கீங்கப்பா. எங்களை ஒரு நாளும் நீர் துக்கப்படுத்துகிறவர் அல்ல. எங்களுடைய துக்கமான சமயங்களில் எல்லாம் அப்பா ஆவியானவர் நீர் எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பேரையும் ஐயா அப்பா, அவருடைய துக்கத்தினாலே அமிழ்ந்து போயிருந்தாலும் துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க ஆவியானவர் நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கவலையோடும் கஷ்டங்களோடும் பாரங்களோடும் ஆண்டவரே பலவீனங்களோடும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் நீர் சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சஞ்சலம் நீங்க உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, அப்படிப்பட்ட ஆவியானவர் நீர் பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணி பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றி நீர் அவருடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக அப்பா நீங்க மாற்றி போடுகிறதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். அப்படி செய்ய போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
மகிமை மகிமை மகிமை